அடுத்ததாக இந்த பாட்டாளி மக்கள் கட்சி முனைவர் சௌமியா அன்புமணி மேடம் அவர்கள் தடுப்பணைகள் கட்டினால் ஏகப்பட்ட தண்ணி கடல்ல போற தண்ணியை 150 டிஎம்சிக்கு எல்லாம் வந்து தேக்கி வச்சுடலாம் அப்படின்னு சொல்றாங்க. தடுப்பணைகளால எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. நான் வந்து நீர்வளத்துறையில் 40 வருஷம் பொறியாளராக பணி புரிஞ்சுட்டு இருந்திருக்கிறேன். நல்லா புரிஞ்சுங்க, தடுப்பணையில் எந்த தண்ணியை சேமிக்க முடியாது. தடுப்பணை வந்து ஆற்றினுடைய மட்டத்திலிருந்து 1.5 மீட்டர், அதிகபட்சம் 1.5 மீட்டர் உயரம், அதிகபட்சம். அதுக்கு மேலே கட்ட முடியாது. அதுக்கு மேலே கட்டினா அது டேம் கன்ஸ்ட்ரக்ஷனோட டிசைனுக்கு போயிடும். இந்த ஃபவுண்டேஷன்லாம் தாங்காது. எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. சரி, 1.5 மீட்டர் தண்ணி அதில் ஸ்டோர் பண்ணலாமே? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா வந்து காவிரி ஆற்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மணலினுடைய ஆழமே வந்து கிட்டத்தட்ட 10 மீட்டர் ஆழம் இருக்கும். மணலுடைய ஆழமே. இதில் வந்து தடுப்பணைக்குன்னு கட்டுற ஃபவுண்டேஷன் வந்து 4 மீட்டர் ஆழத்துல இருந்தா ஃபவுண்டேஷன். அதுக்கு மேலே 1.5 மீட்டர் வெளியே தெரியும். கீழே 4 மீட்டர் தான். அதுக்கப்புறம் அதனுடைய தண்ணி விழுந்து போகிற தலங்கள் அதெல்லாம் படிப்படியாக இருக்கும். ஆக மொத்த ஆழமே ஒரு 4.5 மீட்டர் தான் ஆழம் இருக்கும். சரி, தண்ணி அப்ஸ்ட்ரீமில் மேல் புறத்தில் தண்ணி சேகரிக்கிறீங்க. 1.5 மீட்டர் உயரம் தண்ணி நிற்குது. ஆற்றுல தண்ணி நின்று போகுது. 1.5 மீட்டர் தண்ணி அப்படியே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. இந்த 10 மீட்டர் ஆழம் மணல் இருக்கு இல்லையா, அந்த அடியில் மணல் வழியை போய் கீழ்ப்பக்கம் போயிடும் தண்ணி. இது வந்து ஒரு சாதாரணமானவங்களுக்கு கூட எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க. எப்படி இதை வந்துட்டு இவங்க தடுப்பணை கட்டினா வந்து தண்ணி தேக்கி வச்சிடலாம், தடுப்பணை கட்டினா வந்து தண்ணி தேக்கி வச்சிடலாம் அப்படின்றாங்க, தெரியல. சரி, தடுப்பணையே கட்டுங்கப்பா. காவிரி நதியினுக்குரிய ஒரு தடுப்பணை கட்டணம் வந்தால் 132 எம்சிஎஃப்டி தண்ணி தான் அங்கே பிடிக்கும். ஒரு செக் டேம்ல 20 செக் டேம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2640 எம்சிஎஃப்டி தண்ணி, கிட்டத்தட்ட 2.5 டிஎம்சி தண்ணி. 20 தடுப்பணையில் 2.5 டிஎம்சி தண்ணி தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். உங்களுடைய கருத்துப்படி, என்னுடைய கருத்துப்படி கிடையாது. அது தண்ணி போயிடும் நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. உங்களுடைய கருத்துப்படி சொல்கிறேன். ஒரு தடுப்பணைக்கு 100 கோடி அப்படின்னா 20 தடுப்பணைக்கு 200 கோடி, இது 2000 கோடி. நான் சொல்றது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ரேட்டு. இன்னைய ரேட்டுக்கு 150 கோடி ஆகும். 3000 கோடி செலவு பண்ணாதான் 2.5 டிஎம்சி தண்ணி சேமிக்க முடியும். உங்களுடைய கருத்துப்படி மறுபடியும் சொல்றேன், கண்டிப்பா தடுப்பணையெல்லாம் கட்டுறது முழுக்க வேஸ்ட்.